எல்லா பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம குழந்த இப்போது ஏன் நான் ஒரு ரெண்டு பசங்க வச்சுருக்கேன், ஒரு பொண்ணு வச்சுருக்கேன்னா, இப்போ என்னுடைய பசங்களும் என் குழந்தைங்க என் பேச்சை கேட்க மாட்டுது, நான் சொல்கிறத செய்ய மாட்டுறாங்க, மரியாதை கொடுத்து பேச மாட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். வண்டியில் அதிவேகமாக போகாத, இந்த வண்டி வாங்கு, அந்த பைக் வாங்கு, இப்படி நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்துக்க, இந்த ட்ரெஸ் போடாத, எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை இருக்குது, புரிய வைக்கிற குணமும் இருக்குது. இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்று சொல்ல விட மாட்டாங்கப்பா. இடையில ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. எதில் விட்டேன்? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, பெற்றவங்க சொல்கிறாங்க எல்லாம் கேட்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா பெற்றவங்களால தான் வந்தாங்க, சரிங்களா? குழந்தைகள் பெற்றவங்களுக்காக வரல. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? பெற்றவங்களால தான் பசங்க வந்தாங்க, அவங்களுக்காக வரல. அதாவது அவங்களுடைய தேடல் வேற, அவங்களுடைய நினைவு வேற, அவங்களுடைய லட்சியங்கள் வேற, அவங்களுடைய எண்ணங்கள் வேற, அவங்களுடைய செயல்கள் வேற. ஏன்னா நம்மளால் அவங்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். நம்மளை வச்சு அவங்க நிறைவேற்றிக்கணும், அவ்வளோதானே தவிர நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்றது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட உரிமை கிடையாது. ஆனால் சொல்லலாம், பெற்றவங்க தானே. ஓகே, பெற்றவங்க தான். நான் இதை பொதுவாக சொல்கிறேன், அது தவறு எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோம். எதுக்கு மேரேஜ் பண்ணுறோம்? உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் வாழ்க்கையில் தேவை, அதனால் நம்ம பண்ணுறோம். அந்த தேவையில் ஒன்று குழந்தைகள், சரியா? இப்போ அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கேட்கலையே, நான் உங்களுக்கு தான் பிறக்க போகிறேன்னு. இல்லை, நம்மளுடைய தேவைக்கு நம்ம பெற்றுக்கிட்டோம், ஓகேவா? உங்கள் தேவைக்கு நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கு அவங்க வளரணும்னு அவசியமே கிடையாதுல்ல. அதுதான் சொல்ல வரேன். யார்கிட்ட நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க, அவ்வளோதான். இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இப்போ நானுமே எங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்குன்னு ஒரு செயல் இருக்கும், எனக்குன்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பேன். மரியாதை கொடுத்து பேசணும், இறக்க குணம் இருக்கணும், அது எனக்கு இருக்குது. தப்பு பண்ணக்கூடாது, அதில் நான் சத்தியமாக நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.